எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தைரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு தைரா பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்ச், என்ன டின்னர் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் விளாக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு போற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாருக்குமே சம்மர் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிச்சன்ல நின்னு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சுத்தமா நிக்க முடியலங்க. ஒரு 10:00 மேலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்குள்ளே போகறதுக்கே வந்து அவ்ளோ பயமா இருக்கு. ஸோ அதோட வந்து ஒரு 6:00 ஈவினிங் மேல தான் வந்து கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கு. ஸோ கிச்சனுக்குள்ள போனாலே வந்து அப்படியே நெருப்புல நிக்கிற மாரி இருக்கு. யாரெல்லாம் வந்து இத ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வந்து டெய்லியும் வந்து குக் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்ட்டு சம்மர் டைம்ல. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லியாவே ஒரு 6:00 6:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் வந்துடுறாங்க. ஸோ வந்து அவ்ளோ வெயிலா இருக்கு. கிச்சனுக்குள்ள நிக்கவே முடிய மாட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரெகுலரா போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தானியாருக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்காக வந்து ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா ஒண்ணு கேட்டே இருந்தா, ஸோ வந்து பாஸ்தா தான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ ஒரு யூடியூப் வீடியோல பார்த்துட்டாலாம், "இது மாரி பாஸ்தா எனக்கு பண்ணி குடுமா" அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால அவளுக்காக தான் பாஸ்தா. ஸோ இது என்ன பாஸ்தா பார்த்தீங்கன்னா வந்து பென்னி பாஸ்தா. ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க வந்து குக்கர்ல கூட வச்சுக்கலாம். பட் ஆனா நான் பாயில் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ கொஞ்சமா உப்பு அண்ட் ஆயில் போட்டிங்கன்னா வந்து ஒட்டாம வந்துரும். இது என்ன பாஸ்தா பார்த்தீங்கன்னா வந்து இது மைதா இல்லைங்க. இது வந்து வீட் பாஸ்தா. ஸோ நான் வந்து மைதாலாம் வந்து பேபிஸ்க்கு வந்து நான் எப்பயோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன். வந்து குழந்தைக்கலாம் நான் குடுக்குறதே இல்ல. தாய்ரா பாப்பாலாம் சாப்பிடுறதால வந்து மைதா பக்கமே நான் போறதில்ல. ஸோ அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து வீட் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் நானு. ஸோ கம்பேர் டூ தென் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. பட் ஆனா இது வீட் பாஸ்தா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து நான் இந்த மாரி எடுத்துட்டேன். ஸோ இந்த பென்னி பாஸ்தா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஸோ குட்டி பாப்பா சாப்பிடுறதுனால வந்து நான் வந்து இது மாரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா வந்து வேலை அதிகம் தான். ஆனா வந்து பாப்பாக்காக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பெரியவங்களா இருந்தா நம்ம தாராளமா அப்படியே சாப்பிடலாம். தானியா கூட சாப்பிட்ருவா. பட் ஆனா தாயாரா பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சாப்பிட முடியாது, கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து நான் ஒரு பாஸ்தா வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்ப பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க வந்து ஆயிலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் யூஸ் பண்ணா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஆயில் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா சீஸ் எல்லாமே ஆட் பண்ண போறதுனால. ஸோ மில்க்குமே ஆட் பண்ண போறதுனால பாப்பா கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படின்றதால கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு வந்து நான் கார்லிக் மட்டும் வந்து சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காய்ச்சின பாலா வந்து ஒரு கிளாஸ் நெறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த ப்ராசஸ் வந்து நான் காமிக்கல. ஆக்சுவலா வீடியோ ஆன் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும். எடிட்டிங் பண்ணும்போது தான் தெரியும். ஓகே நான் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கூட நீங்க மைதா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா ஆட் பண்ணல. கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து திக் கன்சிஸ்டன்சி குடுக்கும் அப்டின்ட்டு. ஏன்னா மில்க் எல்லாமே ஆட் பண்றதுனால. ஸோ அந்த கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருந்தா தான் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லன்னா வந்து கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கும். அதனால வந்து நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லன்னா வந்து நீங்க கார்ன்ஃப்ளவர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திக் கன்சிஸ்டன்சி குடுக்கும். ஸோ நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பாஸ்தா போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சீசனிங் வேணா ஆட் பண்ணிக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரிகானோல பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கம்மியா இருந்ததுனா வந்து கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்ததுனால கம்மியா ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாங்க. சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வந்து சம்மர்ல வந்து அதிகமா ஸ்பைசஸ் குடுக்க வேணாம் அப்படின்றதுனால வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனா நீங்க பெரியவங்க சாப்பிடுறதா இருந்தா கண்டிப்பா அத ஆட் பண்ணுங்க. ஸோ அது இன்னுமே டேஸ்ட் எடுத்து குடுக்கும். ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து நீங்க என்ன பிராண்ட் வேணா எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து அமுல் சீஸ் தான் எடுத்திருக்கேன் நானு. இதுவும் மொசரெல்லா சீஸா இருந்தா சூப்பரா இருக்குங்க. என்கிட்ட வந்து அந்த சீஸ் அவைலபிளா இல்ல. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நான் பாஸ்தா பண்றது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணணுன்ற தாட்ல இல்ல. ஸோ சடனா தான் வந்து பாப்பா கேட்டாளேன்றதுனால வந்து நான் வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணேன். ஸோ வந்து நீங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிளானிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து நீங்க மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. ஸோ நார்மல் சீஸ விட அந்த சீஸ் தான் நல்லாருக்கும். பட் என்கிட்டயே வந்து என் வீட்ல என்ன அவைலபிளா இருக்கோ அத ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ வந்து ஒரு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணிங்கன்னா, சீஸ் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் தான் வந்து டைமு. ரொம்ப ஈஸிங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லிக்விடா தெரியும். பட் ஆனா வந்து ஆற ஆற பார்த்தீங்கன்னா வந்து சீஸ் வந்து நல்லா கொஞ்சம் வந்து கட்டியாகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு செமி கன்சிஸ்டன்சி அந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆற வச்சு சாப்பிட்டாங்கன்னா சுத்தமா நல்லா இருக்காதுங்க. டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்காது. பெரியவங்க சாப்பிடுறத தான் சொல்றேன். பட் ஆனா கிட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஆறி தான் சாப்பிடுவாங்க. ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து வார்மா சாப்பிடும்போது தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஆறி சில்லுன்னு இருந்தா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் வந்து செமி கன்சிஸ்டன்சியா இருக்கு. இது ஆற பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே திக் ஆயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்து சாப்பிட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரி இருக்கும். பட் ஆனா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆற வச்சு குடுங்க. ஸோ தாய்ரா பாப்பாவுக்கு ரொம்ப புடிச்சிருச்சுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து இது மாரி பாஸ்தா சாப்பிட்றா. ஹோட்டல்ல ஒரு டைம் ட்ரை பண்ணா. பட் ஆனா அது சாப்பிட்டா அவ. அதனால தான் வந்து நான் இன்னைக்குமே நான் செஞ்சேன் நானு. ஸோ தானியா வந்து ரொம்ப அழகா சாப்பிட்டாங்க. விரும்பி சாப்பிட்டாங்க. என்னன்னா வந்து மார்னிங்கே வந்து இது குடுத்ததுனால கொஞ்சம் வந்து ஹெவியா ஃபீல் பண்ணாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம வந்து சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மில்க்குமே வந்து அதிகமா இருக்கிறதுனால பேபிக்கு வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க. ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா பேபிய வந்து விளையாட விட்டா தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆகும். ஸோ வந்து இது ரொம்ப குடுக்காதீங்க. ஸோ அவங்களுக்கு போதும்னா வந்து ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம குடுக்குற ஃபுட் எல்லாமே வந்து பாப்பா சாப்பிடணுமா அப்டின்ட்டு இல்ல. ஸோ கொஞ்சமா எடுத்தாலுமே வந்து அவங்க டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஃபில் ஆயிடும். ஸோ வந்து ஃபுல்லா குடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா வந்து இது மாரி ஃபோர்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து பாப்பாக்கு ஃபுல் ஆயிடும். ஸோ தாய்ரா பாப்பா வாய் பார்த்தா நீங்களாலே தெரியும். அவ்ளோ அழகா சாப்பிடுறா. ஏன்னா ரொம்ப ஃபேவரட் ஆயிருச்சு பாப்பாக்கு. ஸோ இந்த மாரி ஃபுட் எல்லாமே வந்து 2 இயர் பேபிக்கு வந்து நீங்க குடுக்குறதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு உங்க பேபி வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு குடுங்க. இல்லன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேபிஸ்க்கு வந்து சோக்கிங் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தாய்ரா பாப்பா ஸ்டார்ட்டிங்ல இருந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த ஃபுட் வந்து ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி குடுங்க. ரிப்பீட்டடா குடுக்கறதுக்கு வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஆசைக்கு வந்து நம்ம பாப்பாக்கு செஞ்சு குடுக்கலாம். அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா, சாப்பிட்டாங்கன்னா, ஆனா உங்க வீட்ல இருக்க ஸ்கூல் போற கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி குடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப பெருசா எதுவும் சமைக்கலைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிச்சனுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு ன்றதுனால வந்து, ரொம்ப ஈஸியா, சிம்பிளா வந்து என்ன பண்ண முடியுமோ, அந்த மாரி வந்து ரெசிபி தான் வந்து நான் காமிக்க போறேன். ரொம்ப ஈஸிங்க. ஸோ வந்து பாப்பாக்கு வந்து கீரை ரைஸ் தான். கீரை ரைஸ் வித் பன்னீர் ஃப்ரை தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ஸோ சில பேர் வந்து புளி போட்டுமே வந்து கீரை செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு பருப்பு எடுத்திருக்கேன் நானு. பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா சோக் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமா சிறுபருப்பு சீக்கிரமா வெந்துரும். பட் என்ன சோக் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5, 6 பல்லு எடுத்திருக்கேன் டைஜஷனுக்காக. பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன் நானு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணா போட்டு வந்து நான் மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண வைக்கிறேன். ஸோ கீரை பார்த்தீங்கன்னா, என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன் நானு. ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுட்டு, சும்மா வாஷ் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து நான் கீரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து குக்கர்ல வச்சிருந்தேன் நானு. ஸோ நெறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட்ல சொன்னது வந்து, "கீரை வந்து ஓப்பன் பண்ணி நீங்க வந்து குக் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொன்னீங்க. அப்போலருந்து பார்த்தீங்கன்னா வந்து, நான் குக்கர்ல வைக்கிறது விட்டுட்டேன். ஸோ இது மாரி வந்து ஓப்பனா தான் வந்து நான் பாயில் பண்றேன். ஆனா அது என்னன்னு தெரியல, கீரை மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாதாம். அதுக்கு பின்னாடி வந்து என்ன ரீசன் இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. பூண்டுமே வெந்துருச்சு. இந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்புல கீரை ஆட் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வந்து கீரைய ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு வந்து அடிஷனல் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து கீரை பாயில் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்து கீழ இருந்து தண்ணி வரும். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம்னா வந்து ரொம்ப எக்ஸஸா ஆயிடும். ஸோ நம்ம வந்து அடிஷனல் தண்ணி ஊத்த வேண்டாம். ஸோ பாப்பாக்காக 4, 5 பன்னீர் கியூப்ஸ் வந்து தனியா வந்து பெப்பர், சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன் நானு. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து மேரினேட் பண்ணா போதும். ரொம்ப வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லாம் மேரினேட் பண்ண வேண்டாம். பன்னீர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து குக் ஆயிடுங்க. அதனால வந்து ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப எனஃப் தான் நான் சொல்லுவேன் நானு. ஸோ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 65 பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ 65 வந்து இது வந்து எங்க ஊர்லேருந்து வாங்குனது தான். நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன் நானு இந்த மசாலா. ஸோ வந்து இது வந்து கடை மசாலா இல்ல. கடையில விக்காது. ஸோ எங்க ஊர்ல வந்து ஒரு ஹோல்சேலா சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அது மாரி வாங்குனது தான். ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா வந்து உப்பு எல்லாமே வந்து ஆட் பண்றதுனால நம்ம அடிஷனலா வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ தவா பன்னீர் தான் பண்றேன் நானு. இந்த சம்மர் டைம்ல வந்து நம்ம வந்து ஆயில்ல போட்டு பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தின்னு நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா சம்மர்ல வந்து இன்னும் அடிஷனலா ஆயிலு இதெல்லாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணா கண்டிப்பா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வரும். மெயினா வந்து பேபிஸ்க்கு வந்து கண்டிப்பா வரவங்க. ஸோ வந்து அவங்க டீஹைட்ரேட் ஆகாம வந்து தண்ணி நெறைய குடிக்க வைங்க குழந்தைங்கள. ஸோ அப்பதான் வந்து அவங்களுமே வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் குடுங்க. ஸோ வந்து இந்த ஜூஸஸ் எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவ்வளவா அவாய்ட் பண்ணிடுங்க. ஜூஸஸ்லாம் குடுக்கறதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா வந்து
நீங்க வந்து ஃப்ரூட்டா கட் பண்ணி குடுங்க. ஸோ வந்து வாட்டர் கன்டென்ட் எது அதிகமா இருக்கோ அந்த மாரி ஃபுட் எல்லாமே நெறைய குடுங்க. இது மாரி கீரைலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஃபுட்ல எடுத்துக்குங்க. ஸோ வந்து கீரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேபி கான்ஸ்டிபேஷன்லாம் வராம இருக்கும். கண்டிப்பா வந்து சம்மர் டைம்ல வந்து நெறைய பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கிறதுக்கு வந்து தண்ணி நெறைய குடிக்க வைங்க. இது மாரி வந்து வீக்லி வந்து ட்வைஸ் ஆச்சும் வந்து இது மாரி கீரை சாதமா அதிகமா குடுங்க. உங்க பேபி வந்து கீரை சாப்பிட மாட்றாங்க, இல்லன்னா புடிக்க மாட்டேன்து, இல்லன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொமட்டுது அப்படின்ற இதுல வந்து நீங்க வந்து சூப்பா கூட நீங்க வந்து பேபிஸ்க்கு வந்து நீங்க கீரை சூப் பண்ணி நெறைய குடுக்கலாம். இல்லன்னா தோசையில பண்ணி குடுக்கலாம். ஸோ நெறைய கீரை வந்து ரைஸ்ல தான் போட்டு குடுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஆம்லெட் போட்டீங்கன்னா, அதில கூட கீரை ஆட் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துலயுமே வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் வந்து உங்க பேபி சாப்பிடுவாங்களோ, அப்படிலாம் பார்த்து நீங்க குடுங்க. ஸோ சால்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. தாளிப்புக்காக வந்து சில பேர் வந்து கீரை செய்யும்போது வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு வந்து வடகம், வெங்காயம்லாம் போட்டு நெறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா வந்து அம்மா வீட்லயும் சரி, மாமியார் வீட்லயும் சரி இது மாரி பண்ணதில்ல. ஸோ அத ஃபாலோ பண்ணி தான் வந்து வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய் மட்டும் ஆட் பண்ணி நான் தாளிச்சு கொட்டிக்கிறேன். ஆனா நெறைய பேர் வீட்ல நான் பார்த்துருக்கேன் நானு. வெங்காயம்லாம் போடுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்ல. ஸோ உங்க வீட்ல நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தாயரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீனா ரொம்ப பிடிக்குங்க தாயரா பாப்பாக்கு. ஸோ வந்து அ ரொம்ப அதிகமா குடுக்காம, பேபீஸ்க்கு வந்து கொஞ்சம் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட்டடா வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ குடுக்குறது வந்து, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயிறு புண்ணெல்லாம் ஆத்துங்க. ஸோ வந்து நம்ம கீ குடுத்தா வந்து பேபிக்கு வந்து ஹெல்த்தி இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப எக்ஸஸா தான் குடுக்கக்கூடாது. கொஞ்சம் லிமிட்டா குடுத்தோன்னா வந்து எல்லாமே வந்து ஹெல்த்தி தான். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம பாப்பாக்கு வந்து டெய்லியுமே வந்து கீ இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிறு புண் எல்லாமே ஆத்தும். ஸோ தாய்ரா பாப்பாக்கு வந்து இந்த ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரட்டு. அவங்களுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் பண்ண கூட வேண்டாம். சாப்பிடவும் கூட சொல்ல வேண்டாம். அவங்களே ஒரு ஸ்பூன் போட்டு குடுத்தா, ஸோ அவங்களே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கீனா ரொம்ப பிடிக்குங்க. இது மாரி வந்து ஸ்பைசஸ் கம்மி, அவங்களோட கம்ஃபர்ட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி கீரை சாதமும் ஒண்ணு. இந்த மாரி சாப்பாடுலாம் வந்து தாய்ரா பாப்பாவுக்கு வந்து எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அவங்களே எல்லாமே ஃபினிஷ் பண்ருவாங்க. சில ஃபுட்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பாதியிலருந்து நான் வந்து அம்மா ஊட்டிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களோட ஃபேவரைட் ஃபுட் இது மாரி கம்ஃபர்ட் ஃபுட்லாம் வந்து ஃபுல்லா பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளீன் பண்ணி தான் குடுப்பா. ஸோ அழகா பாப்பா வந்து இன்னைக்கு அவங்களோட லஞ்ச் மீல வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எனக்குமே வந்து கிச்சன்ல ரொம்ப நேரம் இல்லங்க. ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் தான் வந்து எனக்கு இத ஃபுல்லாவே வந்து குக் பண்றதுக்கு டைம் ஆச்சு. ஸோ நானுமே சீக்கிரமா வெளில வந்துட்டேன். மார்னிங் பாப்பா நேப் எடுக்கல. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கரெக்ட்டா ஒரு 2 ஹார்ஸ்ல நல்லாவே பாப்பா நல்லா தூங்குனாங்க. ஸோ ஈவ்னிங் வந்து ஸ்நாக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக் நான் எதுவுமே எனக்கு பெருசா ப்ரிப்பேர் பண்ணல. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் கட் பண்ணி குடுத்தேன். பொமோகிரானேட் தான் பாப்பா சாப்பிட்டாங்க. ஸோ தானியா வந்து அவளுக்கு வந்து இந்த பொமோகிரானேட் வந்து புடிக்கல. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாரி பண்ணி குடுமா அப்டின்னா, ஸோ அதனால வந்து அவளுக்குமே வந்து பேன் கேக்னா ரொம்ப ஃபேவரைட்டு. ஸோ அதனால வந்து டக்குனு ஈஸியா பண்ற மாரி வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தது. ஸோ ஒரு வாழைப்பழம், ஒரு முட்டை, ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஆர் 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுட்டு, ஸோ நட்ஸும் வந்து நீங்க வந்து சோக் பண்ணணும் அவசியம் இல்லங்க. இது மாரி டக்கு டக்குன்னு பண்ணும்போது வந்து நட்ஸ் வந்து நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க பிளான் பண்ணீங்க, இன்னைக்கு நம்ம ஈவினிங் இது பண்ண போறோம் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நட்ஸ் எல்லாமே வந்து சோக் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு டைம் இல்லாதனால வந்து சோக் பண்ணலனால டைரக்ட்டா அப்படியே ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியாச்சும் வந்து நட்ஸ நீங்க சோக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஸோ மில்க் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கேன் நானு. மில்க் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க. ஸோ நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. இது மாரி வந்து கொரகொரப்பா இல்லாம தண்ணி ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். அப்பதான் வந்து பேன் கேக் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியா வரும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வராது. கன்சிஸ்டன்சியுமே நல்லா இருக்காது. ஸோ தண்ணி ஆட் பண்ணாம இது மாரி வந்து நம்ம மாவு தோசை இட்லி மாவுலாம் நம்ம அரைப்போம்ல, அந்த மாரி வந்து கொஞ்சம் வந்து திக்கா வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அகைன் வந்து நான் கீ ஆட் பண்றேன். ஏன்னா வந்து இந்த பேன் கேக் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளேவர் எடுத்து குடுக்குறதும், டேஸ்ட் எடுத்து குடுக்குறதும் பார்த்தீங்கன்னா வந்து கீ மட்டும் தான். நீங்க ஆயில்ல கூட பண்ணலாம். பட் ஆனா ஆயில்ல பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணாது. பட்டர் ஆட் பண்ணாலுமே சரி, இந்த கீல இருக்க அந்த ரிச்னஸோ வந்து அந்த ஃப்ளேவரோ வந்து பேன் கேக்குக்கு வந்து அந்த பட்டருமே வந்து அந்த அளவுக்கு எடுத்து குடுக்காது. ஏன்னா வந்து நம்ம வாழைப்பழம்லாம் ஆட் பண்றதுனால வந்து இந்த கீ ஆட் பண்ணா வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஸோ வந்து நான் கிட்ஸுக்கு மட்டும் சொல்லல, ஸ்கூல் போற கிட்ஸுக்கு, வீட்ல டாட்லர்ஸ் இல்லன்னா வந்து நார்மலா நம்மளே வந்து பேன் கேக் செஞ்சு சாப்பிட்டாலுமே வந்து இது மாரி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். இப்ப நான் காமிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான
சிம்பிளான ப்ராசஸ்ங்க. இதில வந்து நீங்க கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. பெர்ரீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ செமையா இருக்குங்க. நான் வந்து வீட்ல டக்குன்னு வந்து பனானா இருக்கிறதுனால வந்து பனானா பேன் கேக் மட்டும் தான் பண்ணேன். ஸோ நீங்க பெர்ரீஸ்லாம் ஆட் பண்ணி வந்து பேன் கேக் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் நானு. நான் ஒரு தடவ ட்ரை பண்ணேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனா டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்காக. ஸோ நான் வந்து அந்த மாவுல வந்து நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பனானா அண்ட் ஹனி தான் ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ மேல வந்து கொஞ்சமா பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் வந்து நான் வந்து தூவிக்கிறேன். ஸோ பாதாம், பிஸ்தா அது மாரி வந்து நட்ஸ் வந்து தூவிக்கிறேன் நானு. ஸோ தாய்ரா பாப்பாவுக்கு மோஸ்ட் ஃபேவரட் இதுவும் ஒண்ணு. ஸோ நம்ம தானியாக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். பேன் கேக் யாருக்கு தாங்க பிடிக்காது குழந்தைங்களுக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்வீட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பா வந்து இந்த ரெசிபி வந்து உங்க வீட்ல இருக்க பேபிஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நெறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ரிப்பீட்டடா வந்து ட்ரை பண்றதுல வந்து இந்த பேன் கேக்கும் ஒண்ணு. நெறைய பேன் கேக் வந்து நீங்க நம்ம வீடியோல பார்த்துருப்பீங்க. தாரா பாப்பா ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் தெரியும். நெறைய பேன் கேக் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பேன் கேக்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸோ இன்னைக்கு காமிச்சிருக்க ரெசிபிலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பர்ப்பஸ்க்காக வந்து நெட்லேருந்து எடுத்து அது மாரிலாம் பண்ணது இல்ல. ஸோ நார்மலா வந்து நம்ம வீட்ல என்ன குக் பண்ணுவோமோ, என்ன இருக்கிறத வச்சு நம்ம என்ன குக் பண்ணுவோமோ அப்படின்ற மாரி தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். வீட்ல என்ன இருக்கோ, அத வச்சு தான் வந்து நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பேபீஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சாப்பாடுல விளையாடுவாங்க. ஆனா ஆனா வந்து அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட் குடுக்காம இருக்காதீங்க. நீங்க குடுத்தா தான் வந்து அவங்க செல்ஃப் ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லி வந்து நீங்களே ஃபீட் பண்ணிட்டே இருந்தா, பாப்பா வந்து செல்ஃப் ஃபீடிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம தாயாரா பாப்பாவும் அப்படிதான் நெறைய ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்பலாம் வந்து நல்லா செல்ஃப் ஃபீடிங் வந்து நல்லா சாப்பிடுறாங்க. ஸோ அதே மாரி வந்து மீல வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட வைங்க. ஸோ வந்து டிவியோ அது இதுவோ காமிச்சு வந்து பேபிக்கு வந்து ஃபுட் குடுக்காதீங்க. ஸோ அவங்கள ஓனா வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட சாப்பிட பழக்கப்படுத்துங்க. நம்ம தாயாரா பாப்பா மாரி. ஸோ அவங்களுமே வந்து ஈஸியா சாப்பிடுவாங்க. ஏர்லி ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தாரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இல்லன்னா வந்து ஏதாச்சும் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னா, இப்ப ரீசென்ட்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அப்படி இல்லன்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் நானு. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். See you next video.